சகனோ பவது சகனோ புனக்தோ சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதிதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஐத்தரேய உபனிஷத் இப்பொழுது நாம் படிப்பதற்கு எடுத்து கொண்டுள்ளோம். இந்த உபனிஷத் ரிக்வேதத்தில் அமைந்துள்ளது. சங்கரர் 10 உபனிஷத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு விளக்கம் எழுதியுள்ளார். அதில் ஐத்தரேய உபனிஷத்தும் அந்த 10 உபனிஷத்திற்குள் அடங்குகின்றது. சங்கரர் ஏன் 10 உபனிஷத்தை தேர்ந்தெடுத்தார் என்ற கேள்விக்கு பதில், இந்த 10 உபனிஷத்திலிருந்து அதிக மந்திரங்களை வியாசர் தன்னுடைய பிரம்மசூத்திரத்தில் தேர்ந்தெடுத்து அர்த்த நிர்ணயம் செய்தார். பிரம்மசூத்திரத்தில் வியாசர் ஒரு பகுதியில் என்ன செய்துள்ளார், உபனிஷத் மந்திரங்களை எடுத்து எங்கு நமக்கு சந்தேகம் அல்லது குழப்பம் வருமோ அந்த இடத்தில் விசாரம் செய்து நிர்ணயம் செய்துள்ளார். அதில் இவர் அதிகமாக எடுத்துக்கொண்ட மந்திரங்கள் எந்த உபனிஷத்துக்களில் உள்ளதோ அதை சங்கரர் தேர்ந்தெடுத்துள்ளார். அதில் ஐத்திரேய உபனிஷத்தும் ஒன்றாகின்றது. இது ரிக்வேதத்தில் உள்ள உபனிஷத். பிறகு நம்முடைய சம்பிரதாயத்தில் எல்லா உபனிஷத்துக்களும் ஒரே ஒரு மைய கருத்தை தான் கூறுகின்றது என்று விளக்குவதற்கு என்ன செய்வார்கள், ஒவ்வொரு வேதத்தில் இருக்கின்ற உபனிஷத்தை உதாகரணமாக எடுத்து 4 வேதத்திலிருந்து 4 உபனிஷத்துக்களை தேர்ந்தெடுத்து அந்த உபனிஷத்துக்கள் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை கூறுகின்றது என்று மகா வாக்கியத்தை குறிப்பிட்டு 4 மகா வாக்கியங்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் பிரசித்தமாக இருக்கின்றது. மகா வாக்கியம் என்றால் உபனிஷத்துக்களில், அதாவது உபனிஷத்திற்குள் எந்த வாக்கியம் ஜீவனும் ஈஸ்வரனும் அடிப்படையில் ஒன்று என்று கூறுகின்றதோ அந்த வாக்கியத்தை மகா வாக்கியம் என்று கூறுகிறோம். உபனிஷத்திற்குள் எத்தனையோ கருத்துக்கள் பேசப்பட்டிருந்தாலும் மைய கருத்து என்னவென்றால் இந்த மகா வாக்கியம்தான். அதாவது ஜீவஸ்வரூபம் ஈஸ்வரஸ்வரூபம் இரண்டையும் நிர்ணயம் செய்து இந்த 2 தத்துவங்களும் உண்மையில் ஒன்றுதான். இப்போ பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவன் ஈஸ்வரனிடமிருந்து வேறுபடுவதில்லை. இப்போ இந்த கருத்தை தான் எல்லா உபனிஷத்துக்கள் விதவிதமான கோணங்களில் விதவிதமான விதத்தில் கூறுகின்றதுங்கிறதுக்கு சொல்வார்கள். அதில் இந்த ஐத்திரேய உபனிஷத் ஒன்றுதான் நாம் ரிக்வேதத்தில் உள்ள உபனிஷத்தாக பார்க்கின்றோம். இப்போ அதர்வண வேதத்தில் போனோம்னா மாண்டூக்கியம், முண்டகம், பிரஷ்னோபனிஷத் என்று பல உபனிஷத்துக்கள். ஆனால் ரிக்வேதத்தில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு உபனிஷத் ஐத்திரேய உபனிஷத். இதிலிருந்து எடுத்த மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்ம. இந்த உபனிஷத்தினுடைய இறுதியில் வருகின்றது பிரஜானம் பிரம்ம. பிரஜானம் என்பது ஆத்மா, ஜீவாத்மா. ஜீவாத்மாவினுடைய சொரூபம் பிரஜானம் என்று கூறி அது பிரம்மனாக இருக்கின்றது என்ற மகா வாக்கியம். இவ்விதம் 4 மகா வாக்கியத்தில் ரிக்வேதத்திலிருந்து ஐத்திரேய உபனிஷத்திலிருந்து இந்த பிரஜானம் பிரம்ம எடுக்கப்பட்டுள்ளது. மற்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சாந்தோக்கிய உபனிஷத்திலிருந்து தத்துவமசி, பிருகதாரண்யகத்திலிருந்து அகம் பிரம்மாஸ்மி. இதுபோல ஒவ்வொரு உபனிஷத்துக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மகா வாக்கியங்கள் உதாகரணமாக கூறப்பட்டுள்ளது. இப்போ இந்த உபனிஷத்திற்கு ஐத்தரேய என்ற பெயர் வருவதற்கு காரணம், இந்த உபனிஷத் மந்திரங்கள் ஐத்தரேயர் என்ற ரிஷியின் மூலமாக வெளிப்பட்ட காரணத்தினால், ஐத்தரேய ரிஷியிடமிருந்து இந்த உபனிஷத் வெளிவந்ததனால் இதற்கு ஐத்தரேய உபனிஷத். அதுவும் நம்ம பார்த்திருக்கிறோம், வேதம் என்பது ஒரு மனிதனால்
ஒரு குறிப்பிட்ட காலத்தை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டதல்ல. இது இறைவனால் ரிஷிகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. இப்போ ஈஸ்வரன் இறைவன் நம்ம இடத்துல பேசணும், நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னா அது வேதத்தின் மூலமாக சொன்னார். எப்படி சொன்னார் என்றால், தூய்மையான மனதை அடைந்த ரிஷிகளை கருவியாக வைத்து அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. அப்படி ஐத்தரேய ரிஷியின் மூலமாக இந்த மந்திரங்கள் வந்த காரணத்தினால் இதற்கு ஐத்தரேய உபனிஷத் என்று பெயர். அவருக்கு ஏன் ஐத்தரேயர்னு பெயர் வந்தது என்றால், அவருடைய தாயார் இதரா, இதராயாக புத்திரக ஐத்தரேயக. இதரா என்றால் சமுதாய வழக்கில் கீழ் ஜாதியில் பிறந்த பெண். அப்ப இதரா என்பவளுடைய மகன் அப்படின்னா சமுதாயத்தில் கீழ் ஜாதி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஜாதியில் பிறந்த ஒருத்தியினுடைய மகன் ரிஷி ஐத்தரேயர், அவரிடமிருந்து வந்தது. இப்போ இந்த உபனிஷத் 3 அத்தியாயங்களுடன் கூடியது. 3 சாப்டர், 3 அத்தியாயங்கள். அதில் பார்த்தோம் அப்படின்னா மற்ற உபனிஷத்தை போல ஒரிஜினல் வேதத்துக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா மந்திரங்கள் எல்லாம் இங்கே கிடையாது. அது அப்படியே ஒரு பேராகிராஃப் மாதிரி அப்படியே போகும். ஏன்னா இது ரிக்வேதம்ங்கிறதுனால நமக்கு முதல் மந்திரம், 2வது மந்திரம் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், வழக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போட்டு வச்சுருக்கோம். இப்போ முதல் அத்தியாயம்னா ஒரிஜினல் டெக்ஸ்டில் போய் பார்த்தோம்னா முதல் அத்தியாயம் ஒரு பேராகிராஃப் அப்படியே போயிட்டுருக்கும். நம்ம தான் என்ன பண்ணி வச்சுருக்கிறோம், அதில் ஒரு 3 செக்ஷன் பிரித்து வச்சு அந்த செக்ஷன்லேயும் 1, 2ன்னு அர்த்தத்தின் அடிப்படையில் மந்திரம்னு பிரித்து வச்சுருக்கோம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 அத்தியாயம். அதில் முதல் அத்தியாயம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 3 செக்ஷனாக இருக்குது முதல் அத்தியாயம். பிறகு 2வது அத்தியாயத்தில் ஒரே ஒரு செக்ஷன், 3வது அத்தியாயத்திலையும் ஒரே ஒரு செக்ஷன். ஒவ்வொரு உபனிஷத்துலேயும் ஒவ்வொரு கருத்து பிரதானமாக சொல்லப்படும். இப்போ நம்ம பார்த்த கைவல்ய உபனிஷத்தில் நிதித்தியாசனம் அல்லது தியானம்ங்கிறது அங்கே முக்கியமாக பேசப்பட்டுள்ளது. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. மாண்டூக்கியத்தில் போனோம் அப்படின்னா ஓங்கார விசாரம் அங்கே பிரதானமாக இருப்பதை பார்த்தோம். கட்டோபனிஷத்தில் போனால் கதைகள் ப்ளஸ் வேல்யூஸ் இதெல்லாம் இருந்தது. அப்படி இந்த ஐத்திரேய உபனிஷத்தில் வைராகியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வைராகியத்திற்காக இந்த சம்சார வேதனையெல்லாம் என்ன, ஜீவனுடைய அவஸ்தையெல்லாம் என்னன்னு வர்ணிக்கப்படுகிறது. இந்த சிருஷ்டியினுடைய நிலையாமை, பிறகு ஒரு ஜீவன் சரீரம் எடுத்துட்டு எப்படியெல்லாம் துயரப்படுகின்றான், கர்ப்பவாசத்தில் எப்படியெல்லாம் இருக்கான் என்றெல்லாம் வர்ணனை. இதெல்லாம் எதற்குனா இதெல்லாம் வைராகியத்திற்காக. பிறகு ஆத்ம ஞானம், ஜெகத்தினுடைய மித்தியாத்துவம், இதெல்லாமே இந்த உபனிஷத்திற்குள் அடங்குகின்றது. ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு சாந்தி பாடம் இருக்கும். நம்ம மற்ற உபனிஷத்தில் மற்ற சாந்தி பாடம் எல்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் இந்த ரிக்வேதத்துக்குன்னு ஒரு சாந்தி பாடம் இருக்குது. அந்த சாந்தி பாடம் அனைத்து ரிக்வேதத்தில் அமைந்துள்ள உபனிஷத்துகளுக்கு பொருந்தும். அதுவும் நம்ம பார்க்கணும். பிறகு பொதுவாக நம்ம ஒரு உபனிஷத்தை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு பொதுவான முகவுரையை ஏதாவது படிப்போம். ஒரு இன்ட்ரடக்ஷனோட உபனிஷத்திற்குள்ளே போவோம். ஆனால் இந்த உபனிஷத்துக்கு சங்கரரே விளக்கமாக ஒரு முகவுரை எழுதியுள்ளார். பல உபனிஷத்துக்கு அவர் எழுதியது அல்ல. சில உபனிஷத்துக்கு தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கார். மற்ற சில உபனிஷத்துக்கெல்லாம் 5 வரி 6 வரி தான் கொடுப்பார். பிருகதாரண்யத்துக்கு ஒரு 2 பக்கத்தில் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கார். ஆனால் இந்த உபனிஷத்தில் ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கார். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த முகவுரையினுடைய சாராம்சத்தை பார்த்துட்டு பிறகு நம்ம உபனிஷத்திற்குள் செல்லலாம். சங்கரருடைய இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு சாந்தி பாடத்தை பார்த்துட்டு பிறகு நம்ம உபனிஷத்திற்குள் செல்லலாம். இது ஒரு சிறிய உபனிஷத்து தான். இங்கே சங்கரருடைய முகவுரையில் 2 கருத்து மெயினாக அவர் எம்பசைஸ் பண்ணி விளக்குகின்றார். அல்லது 2 டாப்பிக்கில் ஒரு கிளாரிட்டி நமக்கு கொடுக்கிறார்.
ஒன்று ஞானம். ஞானம் அப்படிங்கிற சொல்லை விளக்குகின்றார். இரண்டாவது சந்நியாசம். ஞானமும் சந்நியாசமும் இந்த ரெண்டு தான் அவருடைய இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கு. இனி சங்கரர் என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறாருன்னு பார்ப்போம். எப்படி இந்த உபனிஷத்தை ஆரம்பித்து இந்த ஞானம்ங்கிற தலைப்புல என்ன சொல்றார், சந்நியாசம்ங்கிற தலைப்புல என்ன கருத்தை நமக்கு போதிக்கின்றார்னு பார்ப்போம். இப்போ இவருடைய ஆரம்பம், இந்த உபனிஷத்துக்கு அவருடைய இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பம் அபர பிரம்ம விஷயமான வித்யா சமாப்தம். அபர பிரம்ம விஷயம். அபர பிரம்ம அப்படின்னு சொன்னா சகுணம் பிரம்ம அல்லது தியேயம் பிரம்ம, தியானிக்க வேண்டிய பிரம்மன் ஈஸ்வரன் அல்லது சகுண பிரம்மன். அந்த பிரம்மத்தை விஷயமாக கொண்ட விஞ்ஞானம் அது முடிவடைந்தது. ரிக்வேதத்துல இந்த உபனிஷத்திற்கு முன்னாடி இருக்கிற சாப்டர்ல அபரபிரம்ம விஷயமான விசாரமானது நிறைவு பெற்றது. நிறைவு பெற்று என்ன ஆச்சுன்னா, அந்த அபரபிரம்மத்தை எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, அந்த பிரம்மத்தை நாம் தியானித்து அந்த பிரம்மத்தை குறித்த சில கர்மங்கள் எல்லாம் செய்து மேக்சிமம் நம்ம அடையக்கூடிய பலன் என்ன அதுவும் அங்கு சொல்லி சமாப்தி ஆயுள்ளது, முடிவுரை ஆயுள்ளது. அந்த பலன் அங்கு என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் தேவதா அப்யயக. பலன் தேவதா அப்யயம் அப்படின்னு சொல்றார். அப்யயம் என்றால் அடைதல். தேவதா அப்யயகனா தேவதையாகவே மாறி விடுதல், தேவதையை அடைதல். நம்ம தேவலோகத்துல சென்று வாழ்றதுங்கிறது ஒண்ணு, அந்த தேவதையாகவே நாம் ஆகி விடுதல். இது பலன். எப்பொழுதுனா அந்த சகுண பிரம்மத்தை தியானித்து அந்த சகுண பிரம்மத்தை குறித்த சில யாகங்கள் எல்லாம் செய்து பிறகு நம்முடைய இந்த பிராரப்தம் முடிந்தவுடன் மீண்டும் நாம் இந்த பூலோகத்தில் இந்த சரீரத்தில் பிறக்காமல் நம்ம தேவலோகத்தில் தேவ சரீரத்துடன் அடுத்த ஜென்மம் நமக்கு கிடைக்கும். அதான் மேக்சிமம் பெனிஃபிட். சம்சார மண்டலத்தில் அடையக்கூடிய பெனிஃபிட் என்ன? நம்ம தர்மப்படி வாழ்ந்து கர்மம் பண்ணி விதவிதமான தியானமெல்லாம் பண்ணி பெரிய பலன் என்ன அப்படின்னா, இதை விட பெட்டர் சரீரம், இதை விட நல்ல பாடி நமக்கு கிடைக்கும். அதான் தேவதா அப்யயக. அது முடிஞ்சுதுன்னு சொல்றார். அது முடிஞ்சு இந்த உபனிஷத் ஆரம்பம். இப்ப தேவதையை அடைதல்ங்கிற பலனை வேதம் கூறி அந்த தேவதா சொரூபத்தை எல்லாம் கூறி, அந்த தேவதையை அடையணும்னா தேவதையை பற்றிய ஞானம் வேணும். அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்து அந்த தேவதை அடைவதற்கு என்னென்ன தியானங்கள் என்னென்ன கர்மம் எல்லாம் பண்ணலாம் என்றெல்லாம் சொல்லி வேதமானது முடிவுரை செய்து பிறகு உபனிஷத்தை துவங்குகின்றது. அந்த கர்மகாண்டம் பகுதி முடிஞ்சவுடனே இந்த அத்தியாயத்திலிருந்து ஐத்திரேய உபனிஷத் துவங்குகிறது. உடனே சங்கரர் கேட்கிறார் ஒரு கேள்வி, அதோட முடிச்சுக்க வேண்டியதான எதற்கு தொடரணும் என்று கேட்டால், இந்த உபனிஷத்திற்குள்ள என்ன கருத்து வருகிறது அப்படின்னா, அந்த தேவதைகளும் சம்சாரிகள் அப்படிங்கிற கருத்து இந்த உபனிஷத்திற்குள்ள இருக்கு. இந்த உபனிஷத்திற்குள்ள தேவதைகளும் சம்சாரத்தில் வீழ்ந்துள்ளார்கள் அப்படிங்கிற கருத்து பேசப்பட்டுள்ளது. ஆனா இந்த கருத்து இதற்கு முன்னைய சாப்டர்ல கிடையாது. அந்த தேவதையை நம்ம லட்சியமா அடையணும்னு சொல்ற இடத்துல அந்த பிளஸ் பாயிண்ட் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. தேவதையா அடைஞ்சா எப்படியெல்லாம் சுகத்தை அனுபவிக்கலாங்கிறது மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர அந்த தேவதைகளும் சம்சாரி சம்சாரம் அப்படின்னு சொல்லப்படலை. அது மறைமுகமாக அங்க மறைக்கப்பட்ட விஷயம். அதனுடைய மைனஸ் பாயிண்ட் அங்க சொல்லப்படவில்லை. அது பிளஸ் பாயிண்ட மட்டும்தான் அங்கு சொல்லப்பட்டுள்ளது. இப்போ ஒருவர் திருமணம் பண்ணிக்கணும் ஆசீர்வாதம்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? அதனுடைய பிளஸ் பாயிண்ட மட்டும்தான் சொல்லணும். மைனஸ் பாயிண்ட் அங்க சொல்லக்கூடாது. காரணம் என்ன?
பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுக்கும்போது இதெல்லாம் அனித்தியம், நீ சம்சாரத்தில் விழுக போற அப்படின்னு ஏற்கனவே இப்பெல்லாம் பயந்துட்டு பத்திரிக்கை கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா அங்கே நம்ம மைனஸ் பாயிண்ட்டை சொல்லக்கூடாது, அது அவங்களாக பின்னாடி தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு விட்டுறணுமே தவிர அங்கே நம்ம என்ன செய்யணும், ப்ளஸ் பாயிண்ட்டை மட்டும்தான் பேசணும். ஆசீர்வாதம் பண்ணி நல்லதுன்னு சொல்லி தர்ம பிரவிருத்தினெல்லாம் சொல்லி முடிச்சிடணும். சங்கரர் சொல்றார், அதே போல தான் வேதம் பண்ணியிருக்கு. யாருக்கு தேவதையை அடையணும், அதிக சுகத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் தேவதையா இருந்தாலும் ஒரு காலத்துல நீ சம்சாரியாக போறங்கிற உண்மையை மறைச்சு தேவதா அப்பிய லட்சணத்தை சொல்லி முடிச்சிருக்கு. அதற்கு பிறகு இந்த உபனிஷத் ஆரம்பம். சரி, இந்த உபனிஷத்து என்ன பண்ணுதுன்னா, இந்த உபனிஷத்து புதிய ஒரு ஞானத்தை கொடுத்து புதிய ஒரு லட்சியத்தை நமக்கு காட்டுகின்றது. கர்மகாண்டத்துல அடைய முடியாத லட்சியம், கர்மகாண்டத்துல அடைய முடியாத ஞானத்தை இந்த உபனிஷத் ஞானகாண்டம் நமக்கு கொடுக்கின்றது. அப்ப சங்கரர் என்ன சொல்றார், கர்மகாண்டத்துல கிடைக்காத ஞானம் நமக்கு இங்க கிடைக்க போகுது. புதிய ஞானம், நியூ நாலேஜ் இந்த உபனிஷத் நமக்கு கொடுக்குது. இந்த உபனிஷத்து என்ன அறிவை கொடுக்குதோ அது கர்மகாண்டத்திலேயே நமக்கு கிடைத்திருந்தால் வேதம் உபனிஷத்துனே ஒன்று ஆரம்பிச்சிருக்காது. அப்போ வேதம் உபனிஷத்துன்னு ஒன்று ஆரம்பிக்கும் பொழுதே கர்மகாண்டத்துல கிடைக்காத ஞானத்தை இங்கே கொடுப்பதற்காக இந்த உபனிஷத். அதனால்தான் அந்த ஞானத்தை பற்றி சங்கரர் தன்னுடைய முகவுரையில விளக்கிறார். ஞானத்தினுடைய தன்மையை, நேச்சர் ஆஃப் ஞானம், ஞானத்தினுடைய தன்மையை விளக்கிறார். அது ஏன் ஆரம்பிக்குதுங்கிறதுக்கு ஒரு குழு கொடுத்துட்டார். இந்த உபனிஷத்திற்குள்ள போய் பார்த்தோம்னா தேவதைகளும் சம்சாரத்தில் வீழ்ந்தார்கள்னு சொன்னதுனால அந்த தேவதையை அடைவது பரம லட்சியம் அல்ல. அது வேணா இன்பிட்வீனா இருக்கலாம். அதே போல நம்ம படிப்பு, கிரகஸ்த ஆசிரமம் எல்லாமே ஒரு சாதனை. நான் அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு, நம்ம தூய்மைப்படுத்துவதற்கான சாதனை, அல்லது பணம் சம்பாதிக்கிறது, எல்லாமே என்னன்னா எல்லாமே சாதனைகள். என்னைக்கு மணி பணம்ங்கிறது சாத்தியமாகுதோ அப்ப சம்சாரமாகுது. அது சாதனையா இருக்கிற வரைக்கும் அது நமக்கு சம்சாரம் அல்ல. அதே போல இந்த மாதிரி கர்மகாண்டத்துல சொன்ன ஞானம் சாதனை. ஏன் சாதனைன்னு சொல்றோம்னா புதிய, அதற்கு மேலான சாத்தியம் இந்த ஞான காண்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதனால் இப்படி ஆரம்பிக்கின்றார். ஆரம்பிச்சு சங்கரருடைய ஸ்டைல்லையே கேள்வி பதில் ரூபமாக ஞானத்தை பற்றி சில கருத்துக்களை சொல்றார். இப்பொழுது நம்ம அந்த தலைப்புக்கு வருவோம். அவர் ஞானம் அல்லது அறிவு, நாலேஜ், அதை பத்தி என்ன சொல்றார். அதாவது ஞானம் நம்ம 3 விதமா பிரிக்கிறோம். நேச்சர் ஆஃப் நாலேஜ், நாலேஜ் அல்லது அறிவை 3ஆ நம்ம பிரிக்கிறோம். முதல் விதமான ஞானம் கர்ம சாதனம். ஞானம் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஞானத்தை கர்ம சாதனம். இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது, ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லி. இந்த 3 ஞானம் இதுன்னு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஞானம் ஞானம் சொல்றோமே அது என்னங்கிற சந்தேகம் வரக்கூடாது. இப்ப ஞானம் என்றால் தெரிஞ்சதுதான் அறிவு, ஒரு பொருளை பற்றிய அறிவு. அந்த ஞானத்தினுடைய பர்சூட்னா அந்த அறிவை எப்படி அடையிறதுங்கிற செய்யற முயற்சி. பிறகு ஒரு பொருளை பற்றி அறிவு அடையிறோம். மனதில் தோன்றுகின்ற அறிவைத்தான் இங்க ஞானம்னு சொல்றோம். அப்படி நம்ம அடைகின்ற ஞானம் இருக்கே, அந்த ஞானத்தை 3 டைப்பா பிரிக்கிறோம், 3 விதமா பிரிக்கிறோம். இப்ப எதன் அடிப்படையில பிரிக்கிறோம் அப்படின்னா, அந்த ஞானம் நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கிறது 3 விதத்தில் இருக்கு. அதனால 3 விதமா பிரிக்கிறோம். இப்ப ஞானம் நமக்கு அதனுடைய பலனை கொடுக்கும் விதம் 3 விதமா இருக்கிறதுனால, 3 மேனர், 3 விதத்துல அது நமக்கு பலனை கொடுக்கறதுனால நம்ம ஞானத்தை 3 டைப்பா பிரிக்கிறோம். அப்ப எதன் அடிப்படையில நம்ம இந்த ஞானத்தை பிரிக்கிறோம்,
அதனுடைய பலனின் அடிப்படையில பிரிக்கிறோம், பிரயோஜனத்தின் அடிப்படையில பிரிக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் முதல் டைப் ஆஃப் ஞானம் கர்ம சாதனம் ஞானம். இது என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஞானம் உண்மையிலேயே இந்த ஃபர்ஸ்ட் டைப் தான் மேக்சிமம் நம்ம வாழ்க்கையில் அடையக்கூடிய 95% ஆஃப் ஞானம் இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல தான் வரும். இந்த முதல் டைப் ஆஃப் ஞானம் என்ன அப்படின்னா, இந்த ஞானம் பலனை கொடுக்கணும் அப்படின்னா அது செயல் மூலமாகத்தான் கிடைக்கும். இந்த ஞானம் கர்மத்தின் மூலமாகத்தான் நமக்கு பலனை கொடுக்கும். அப்ப கர்ம சாதனம் அப்படின்னா இந்த ஞானம் கர்மத்துக்கு சாதனையாக செயல்படும். ஆக்ஷனுக்கு இது ஒரு சாதனையா இருக்கிற ஞானம். பிறகு பலன் எப்ப கிடைக்கும்னா ஞானத்தினால கிடைக்காது. ஞானம் கர்மத்தின் மூலமாக பலனை நமக்கு கொடுக்கும். பார்க்கறது கஷ்டமா தெரியுது, ரொம்ப எளிமையான கருத்து தான். இப்போ உதாரணமா ஆரோக்கியம் அப்படிங்கிற பலனை நம்ம அடையணும். உடல்ல நமக்கு சில நோய் அல்லது ஜென்ரல் பொதுவான சில வீக்னஸ் இருக்கு, நமக்கு ஆரோக்கியம் வேணும். இப்போ முதல்ல என்ன வேணும்னா, ஆரோக்கியத்தை அடையணும்னா எப்படிப்பட்ட உணவு இந்த உடலுக்கு தேவை, எப்படிப்பட்ட உழைப்பு அல்லது ஆசனம் அல்லது எப்படிப்பட்ட எக்ஸசைஸ் இந்த உடலுக்கு தேவைங்கிற ஞானம் ஃபர்ஸ்ட் முக்கியம். அதாவது அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த வயதுக்கு இந்த உடலுக்கு எப்படிப்பட்ட உணவு ஆரோக்கியத்தை கொடுக்கும், எப்படிப்பட்ட உணவு ஆரோக்கியத்தை கொடுக்காது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பிறகு எந்த எக்ஸசைஸ் பண்ணணும். 75 வயசுக்கு மேலே ஆரோக்கியமானு சிரசாசனம் முதல் முறை நின்னார்னு வச்சுக்கோமே, என்ன ஆகும்னா ஏற்கனவே 120 கிலோ வேற இருக்கார். அப்போ சிரசு தாங்குமா? தாங்காது. அப்போ இந்த வயதுல இந்த உடம்புக்கு எது செய்தால் ஆரோக்கியம், இது ஞானம். இந்த ஞானம் இல்லை அப்படின்னா இப்போ எப்படி நம்ம ஹெல்த்தை வளர்த்திக்கிறது? சரி, இந்த ஞானம் கிடைச்ச உடனே ஹெல்த் வந்துருமான்னா, இந்த உடலுக்கு இந்த வயதுல எப்படிப்பட்ட உணவும் எப்படிப்பட்ட எக்ஸசைஸும் அல்லது ஆசனமும் தேவைங்கிற ஞானம் பலனை கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஞானம் செயலாக பரிணாமத்தை அடைந்து அதுக்கு தகுந்த உணவை கொடுத்து, கொடுக்கக்கூடாத உணவை நிறுத்தி, செய்ய வேண்டிய எக்ஸசைஸை செஞ்சதற்கு பிறகுதான் ஆரோக்கியம்ங்கிற பலன். அப்போ பலன் எப்ப கிடைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஞானம். அந்த ஞானமே பலனை கொடுக்காது. அதனாலதான் சில பேர் முடிவு செய்கிறார்கள், ஞானமே பலனை கொடுக்கலன்னா எதுக்கு ஞானம் அப்படின்னா, ஞானமே இல்லை அப்படின்னா சரியான செயலையும் செய்ய முடியாது, தவறான செயல் செஞ்சிட்டு இருப்போம். எது ஆரோக்கியம் இல்லையோ அதை செஞ்சிட்டு இருப்போம். அப்போ ஞானம் கர்மத்திற்கு சாதனையாக உள்ளது. இங்க கர்ம அப்படின்னா நம்முடைய லட்சியத்திற்கான சாதனை. ஆரோக்கியம் அப்படிங்கிற லட்சியத்திற்கு எப்படிப்பட்ட செயல் சாதனையோ அந்த சாதனைக்கு சாதனையா இருக்கிறது ஞானம். அப்ப இங்க ரெண்டு சாதனை. சாத்தியம் உடல் ஆரோக்கியம்னு எடுத்துட்டோம்னா, சாதனை கர்மந்தான். கர்மத்துக்கு சாதனையா இருக்கிறது ஞானம். நம்ம லைஃப்ல பார்த்தோம்னா மேக்சிமம் இந்த ஞானம் தான். படிச்சு முடிச்சுட்டு பணம் சம்பாதிக்கணும்னு போறோம், வியாபாரத்துக்கோ அதுக்கோ போறோம். ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஞானம் வேணும். எங்க போய் ஜாயின் பண்ணலாம், எந்த கம்பெனியில சேர்ந்து வேலை செய்யலாம், அல்லது நம்மளே பிஸ்னஸ் பண்ணலாமா, எல்லாம் ஞானம். ஃபர்ஸ்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். 4 கம்பெனிக்கு நம்ம போறது பார்க்கறது, அதெல்லாம் என்ன அர்த்தம்னா ஞானம்தான். இந்த கம்பெனி நல்லதா, அந்த கம்பெனி நல்லதா, இதெல்லாம் என்னன்னா ஞானம். பிறகு கர்ம, அங்க சேர்ந்து நம்ம உழைப்பை கொடுத்து பொருளை சம்பாதிக்கிறோம். அதே போல ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்? ரூட் மேப்பை பார்ப்போம். ஞானம் நம்ம எரியாம நேச்சுரலா நடக்கிறது. எனக்கு ரூட் மேப் தெரிஞ்சாச்சு அப்படின்னா நம்ம அங்க போயிருப்போமா? அதுக்கப்புறம் பயணம். பயணத்தினாலதான் அதை நம்ம அடைவோம். அந்த பயணத்துக்கு சாதனை ஞானம். சில பேர் கார்லையோ அல்லது கார் ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மேப்பை திறந்து பார்ப்பார்.
கொஞ்சம் தூரம் போயிருப்போம், அதுக்கப்புறம் வேற டைரக்ஷன்ல. அப்போ ஃபர்ஸ்ட் டிராவலுக்கு முன்னாடி நம்ம டெஸ்டினேஷனுக்கான பாதையை பற்றிய ஞானம். இப்ப சங்கரர் என்ன சொல்றார், முதல் விதமான ஞானம் அதனுடைய பலனை கொடுக்கணும்னா அது கர்மத்தின் மூலமா கொடுக்கறதுனால இந்த ஞானம் கர்மத்துக்கு சாதனம், கர்ம சாதனம் ஞானம். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றார், முழு கர்மகாண்டமே இந்த ஞானத்தை தான் நமக்கு கொடுக்குது. வேதத்தினுடைய கர்மகாண்டத்திற்குள்ள போய் ஞானத்தை அடைஞ்சோம் அப்படின்னா அந்த ஞானம் நமக்கு சரியான கர்மத்தை செய்ய சாதனையாக அமைகின்றது. கர்மகாண்டத்தை மட்டும் படிச்சுட்டு பேசாம உட்கார்ந்துருந்தோம்னா ஒரு பலனும் அடைய மாட்டோம். கர்மகாண்டத்துல நம்ம அடைய வேண்டிய புண்ணியத்தை, அடைய வேண்டிய தேவதைய நம்ம கர்மத்தினாலதான் அடைய முடியும். அதற்கு ஞானம். இப்ப முதல் விதமான ஞானம், இந்த உலகத்தில் இருக்கிற ஏதாவது லட்சியத்தை அடையணும்னாவோ அல்லது இறந்ததற்கு பிறகு வேற லோகத்துல போய் தேவதை ஆகணும் என்றாலோ நமக்கு ஒரு ஞானம் தேவை. அந்த ஞானம் கர்மத்திற்கு சாதனம். இனி இரண்டாவது ஞானம், ஃபர்ஸ்ட் கர்ம சாதனம் ஞானம். செகண்ட் ஞானம் கர்மணா சக வர்த்ததே, கர்மணா சக வர்த்தமானம் ஞானம், கர்மத்துடன் சேர்ந்து இருக்கின்ற ஞானம். இது கர்மத்துக்கு சாதனை அல்ல, கர்மத்துல சேர்ந்து இருக்கு, கர்மத்தோட சேர்ந்து இருக்கு. சிலதெல்லாம் பர்சன்டேஜில் சொன்னா தான் புரியும். எல்லாம் இந்த பிஸ்னஸ் மைண்டு வந்து எல்லாத்துக்குமே ஒரு பர்சன்டேஜில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஞானத்தை என்ன சொல்லலாம், 25% தான் ஞானம், 75% என்னன்னா கர்மம் தான். அதனால இதெல்லாம் இப்போ நம்ம பர்சன்டேஜ் லாங்குவேஜில் பேசுகிறோம். சாஸ்திரத்துக்குள்ள அங்கின்னு சொல்வார்கள். ஃபர்ஸ்ட் அங்கி அப்படின்னா பிரதானம், அது கர்மம். அங்கம் ஞானம், அங்கம் ஞானம். அங்கி அப்படின்னா அங்கத்துடன் இருப்பவன் அங்கின்னு சொல்றது. இப்ப நான் அங்கி, என்னோட கை விரல்கள் அங்கம். அங்கம்னா என்னுடைய ஒரு ஸ்மால் பார்ட், அதுவும் முக்கியம்தான். பட் ஒரு விரல் இல்லைனாலும் கூட அங்கியான நான் இருப்பேன். ஆனா பிரதானம் அங்கி. அதே போல ஃபர்ஸ்ட்ல பிரதானம் கர்ம, அதுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறது ஞானம். செகண்ட்ல சமக 50-50%, 50% ஞானம், 50% கர்ம. இப்ப கர்மனா சக வர்த்தமானம்னா கர்மத்தோடு சேர்ந்தே இருக்கும். அங்க ஞானத்தையும் விட முடியாது, கர்மத்தையும் விட முடியாது. ரெண்டு சம பங்கு, இரண்டுமே சம அந்தஸ்து இருக்கு. ஞானத்துக்கும் சரி கர்மத்துக்கும் சரி சம அந்தஸ்து. அப்படி ஒரு ஞானம். இது என்ன அப்படின்னா ஒரு விதமான கர்மம், அதுவும் கர்மந்தான். அந்த கர்மம் இங்க சங்கரர் கொடுக்கிற உதாரணமே எடுத்துக்கலாம், அல்லது சாஸ்திரம் கொடுக்கிற உதாரணம் தியானம் அல்லது ஜபம். இப்ப ஈஸ்வரனை, ஒரு தேவதையை குறித்து ஜபம் பண்றோம். அந்த ஜபம் பண்றது அப்படிங்கிறது ஒரு கர்மம் தான். அதுல அந்த கர்மத்தோட சேர்ந்து இருக்க வேண்டி, ஈக்குவலா இருக்க வேண்டித்தது அந்த தேவதையை பற்றிய ஞானம். இப்ப ஜபம் அப்படிங்கிறது ஞான ஆவருத்தி. ஞான ஆவருத்தினா அந்த தேவதா சொரூப ஞானத்தையே தொடர்ந்து தொடர்ந்து நினைத்தல், அந்த அறிவையே ரிப்பீட் பண்றது, தொடர்ந்து தொடர்ந்து நினைத்தல். இது என்ன அப்படின்னா இந்த ஞான ஆவருத்தி தான் ஜபம். இதுல ஞானமும் கர்மத்தோட பிரிக்க முடியாம சேர்ந்திருக்கு. கர்மத்தோட நம்ம பிரிக்க முடியாம சேர்ந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது ஞானம் தனி, கர்மம் தனி. ஞானத்துக்கு அப்புறம் ஞானத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது, கர்மத்துக்கு முக்கியத்துவம். இங்க அந்த ஞானத்தையும் விட்டு விடக்கூடாது. ஒரு தேவதையை பற்றிய அறிவை அடைஞ்சு அந்த தேவதா சொரூபத்தையே நம்ம ஜபிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அங்க என்ன ஆகுதுன்னா
அந்த கர்மத்திற்குள்ள ஞானம் ஒரு பகுதியாக அங்கமாகவே ஆகிவிட்டது. அல்லது அனைத்து உபாசனைகளும் இரண்டாவது விதம் ஞான கர்ம சமுச்சயம், ஞானமும் கர்மமும் சேர்ந்திருப்பது. சில யாகத்துல அப்படி இருக்கும். ஒரு யாகம் பூர்த்தி அடையணும்னா கொஞ்ச நேரம் உடல் ரீதியா கர்மம் பண்ணிட்டு பிறகு தியானம் அந்த யாகத்தினுடைய ஒரு அங்கமா இருக்கும். இந்த தியானம் செய்தாதான் அந்த யாகமானது பூர்த்தி அடையும். அந்த தியானம்ங்கிற சாதனை என்னன்னா அது ஞானமும் கர்மமும் கலந்திருப்பது. இப்போ ஒரு தேவதையை பற்றிய ஞானத்தை அடைஞ்சிட்டா மட்டும் போதாது, அந்த தேவதா ஞானத்தை நம்ம ஆவருத்தி திரும்ப திரும்ப சொல்லுதல். இது நம்ம சொல்லலாம் ஒரு 4% ஞானம் இந்த மாதிரி. இதை நம்ம அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். முதல் சொல்றது தான் லௌகிகத்துக்கு. இனி மூன்றாவது விதமான ஞானம், அத சங்கரர் என்ன சொல்றார்? கேவல ஞானம். கேவல ஞானம் அல்லது இந்த உபனிஷத்துல இந்த இன்ட்ரோடக்ஷன்ல அவர் கொடுக்கிற வார்த்தை அகர்ம சம்பந்தி ஞானம். இது அவர் பயன்படுத்துற சொல் இந்த இடத்துல அகர்ம சம்பந்தி ஞானம். மூன்றாவது, அதாவது கர்ம அசம்பந்தி ஞானம் சொல்றார். கர்ம அசம்பந்தி ஞானம் அல்லது கேவல ஞானம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு ஆப்போசிட். அது கர்மத்திற்கு சாதனையா இருக்கிறது முதல்ல சொன்னோம். இது கர்மத்துக்கு சாதனை அல்ல, ஜஸ்ட் ஞானம். கேவல ஞானம்னா ஞானம் மட்டும். ஞானம் மட்டும். இந்த ஞானம் மட்டும்னு சொல்லும்போது எதையோ ஒன்று நம்ம வேண்டான்னு ஒதுக்குறோமல்ல. இப்போ ஒருத்தர்கிட்ட நீ மட்டும் வா அப்படின்னு சொல்லும் பொழுது வேற யாரோ அங்கே வரக்கூடாதுன்னு நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். அவர் வேற யாரோட சேர்ந்து வர்றதாக அவர் நம்மகிட்ட சொல்லும் பொழுதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? நீ மட்டும் வா. அப்போ ஞானம் மட்டும் அப்படின்னா வேற எதை நம்ம ரிஜெக்ட் பண்றோம்னா கர்ம. அதனால சங்கரர் இங்க எழுதுறார் கர்ம அசம்பந்தி ஞானம். அசம்பந்தினா சம்பந்தப்படாத, கர்மத்துடன் சம்பந்தப்படாத ஞானம் அப்படின்னு சொல்றார். கர்மத்துடன் சம்பந்தப்படாத ஞானம்னா என்ன அர்த்தம்? அதாவது ஞானம் அதனுடைய பலனை கொடுக்க எந்த கர்மத்தையும் அது டிபெண்ட் பண்ணி இல்லை. ஞானம் சுதந்திரமா அது அதனுடைய பலனை கொடுத்துரும். ஞானமே லட்சியம். ஞானத்தை அடைஞ்சாவே பலனை அடைஞ்சிருவோம். ஞானத்தை அடைஞ்சு பலனை அடைகிறதுக்கு இடையில ஒன்றும் செய்ய வேண்டாம். இது ஆரோக்கியத்துக்கு ஆப்போசிட். எப்படி ஆரோக்கியமா இருக்கணுங்கிற ஞானமே ஆரோக்கியத்தை கொடுக்காது. அந்த ஞானம் செயல் பண்ணினதுக்கு அப்புறம்தான் பலனை கொடுக்கும். ஆனா இந்த ஞானம் என்ன பண்ணும்னா ஞானமே பலனை கொடுத்துரும். இந்த தர்க்க சாஸ்திரத்துல சொல்வார்கள், அதாவது இந்த ஔஷதம் நோயை தீக்கும் அப்படின்னு சொன்னா இந்த தர்க்கவாதி ஒத்துக்க மாட்டானா. அது எப்படி மருந்து நோயை தீக்கும்? மருந்து வெளியே இருந்து எப்படி நோயை தீக்கும்னா பிறகு அவன் ரொம்ப ப்ரிசைஸா இருக்கணும். அவன் என்ன சொல்லுவான்? குடிக்கப்பட்ட மருந்து, சேவித ஔஷதம் நோயை தீக்கும். அதாவது அதை நம்ம சேவிதம் அப்படின்னா அந்த மருந்தை நம்ம உட்கொண்டு இருக்க வேண்டும். அப்ப அந்த தர்க்கவாதி என்ன சொல்லுவான்? அந்த கர்ம ரொம்ப முக்கியம், அந்த மருந்தை சாப்பிடுதல்ங்கிற செயல் முக்கியம். இப்ப வெறும் மருந்து நமக்கு கியூர் பண்ணாது அப்படின்னு சொல்லுவான். அதே போல இங்க ஞானம் கேவல ஞானம், அந்த ஞானமே பலனை கொடுத்துரும். இப்ப நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், 3 விதமான ஞானம்னு பிரிக்கிறதுக்கு காரணம் ஞானம் பிரயோஜனத்தை கொடுக்க, பிரயோஜனத்தை எப்படி கொடுக்குதுங்கிற அடிப்படையில தான் பிரிச்சிருக்கிறோம். முதல்ல கர்மத்தின் மூலமா பிரயோஜனத்தை கொடுக்குது. 2 கர்மமும் ஞானமும் சேர்ந்து இருந்தா தான் பலன் கிடைக்குது, அப்பதான் தியான பலன். 3வது ஞானமே பலன். அதுக்கு மேல பலன் ஒன்றும் கிடையாது. அதுக்கு இது 1% சொல்லலாம் இந்த ஞானம்.
இது எந்த இடத்துல இந்த ஞானம் செயல்படும் அப்படின்னு சொன்னா, நம்ம தெரிஞ்ச உதாரணம் தான். 10வது மனிதனுடைய விஷயத்துல 10 பேர் ஆத்த கடந்துட்டு இவன் இவனை விட்டுட்டு 9 பேர்னு சொல்லி தேடிக்கொண்டு இருக்கான். இப்ப இவனுக்கு 10வது மனிதனை பற்றிய ஞானம் வேண்டும். அதுக்காகத்தான் அலைஞ்சிட்டு இருக்கான், ஆத்துல எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்கான். இப்போ தான் 10வது மனிதன்கிற ஞானமும் அதனால் அவன் அடையக்கூடிய பலனுக்கு ஏதாவது கேப் இருக்கான்னு கேட்டா கிடையாது. அந்த ஞானமே பலன். சங்கரர் அடிக்கடி சொல்லுவார், ஞான சமகாலம் பலம். ஞானத்தினுடைய காலமும் பலத்தினுடைய காலமும் சமகாலம், சேம் டைம். இவன் எப்பொழுது யார் 10வது மனிதன்கிற ஞானத்தை அடையிறானோ அந்த ஞானத்தை அடையிற டைம்லயே 10வது மனிதனையும் அடைஞ்சிடறான். இந்த மாதிரி அக்கேஷன்ல ஞானமும் பலமும் சேம். அப்படின்னா ஞானத்திற்கு பிறகு இவன் ஒன்றும் பண்ண வேண்டாம். 10வது மனிதன் யாருங்கிற ஞானத்திற்கு பிறகு ஒரு 5 கிலோமீட்டர் நடந்தா தான் அவன் அடைய முடியும்னு சொன்னா அப்படி சொல்ல போறதில்லை. அப்படி அல்ல. சரி, வேறொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு வயதானவர் வீட்டில் அமர்ந்திருக்கார். அவருக்கு பொழுது போகலை. அதனால என்ன பண்ணுவாருன்னா, வீட்டில் வந்துட்டு போனவங்கள யார் வந்தா யார் போனான்னு என்கொயரி பண்ணிட்டு இருக்கார். நம்ம போய் சொல்கிறோம், யார் வந்தா போனா என்ன, பேசாமல் இருங்கன்னா இருக்க மாட்டார். அவருக்கு ஒரு கியூரியாசிட்டி. யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ளே அவரோட பையன்கிட்டையோ பொண்ணுகிட்டையோ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவர் கேட்குறாரு யார் அப்படின்னு. இப்போ இவருடைய பர்பஸ் என்னன்னா, ஜஸ்ட் கியூரியாசிட்டி. யாரும் வந்துட்டு போனான்னு சொல்லிட்டு அவர் பேசாமல் இருந்துருவார். இந்த சின்ன பசங்களும் சொல்ல மாட்டாங்க. உடனே அவருக்கு அது கோபம் வந்துடும். சொல்லுன்னு. சரி, இவர் தான் வந்தார்னு சொன்னால் குவைட் ஆயிடுவார். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷனில் முக்கியம் இல்லை, ஜஸ்ட் கியூரியாசிட்டி. யார் வந்தான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். தெரிஞ்சிட்டா ரிலீஃப். அப்போ இந்த இடத்துல என்னன்னா, கேவல ஞானம் பிரயோஜனத்தை கொடுக்குது. ஜஸ்ட் ஞானமே அவருக்கு பிரயோஜனத்தை கொடுத்தாச்சு. அதனால தான் சில வயதானவர்கள் வீட்டில் கேள்வி கேட்டுருந்தா பேசாமல் பதில் சொல்லிட்டா வேலை முடிச்சது. சில பேர் சொல்ல மாட்டார்கள். அதுக்கு ஒரு ரகளையே நடக்கும். யார் வந்தால் உங்களுக்கு என்ன, அது எதுக்கு யாருன்னு வேலை சொல்லிட்டு அவங்க பேசாமல் இருந்துவார்கள். நம்ம லைஃப்பில் பார்க்குறோம். சில சமயம் கியூரியாசிட்டிக்குன்னு சிலர் சில கேள்வி கேட்பார்கள். அதை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டா வேலை முடிஞ்சது. இவங்க அதை கொடுக்க மாட்டார்கள். யார் வந்தால் உனக்கு என்ன அப்படின்னு ஒரு பெரிய ரகளையை செய்வார்கள். இப்போ இந்த இடத்துல நம்முடைய லட்சியம் ஜிக்ஞாசா நிவிருத்தியாக மட்டும் இருந்தால், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் லட்சியமா இருந்தா, இவர்களுடைய ஆர்கியூமெண்ட் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்கன்னு, அவர் என்ன பண்ண போறாரோ இல்லையோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அவருக்குள்ள வந்தாச்சு, அதை நிவர்த்தி பண்ணணும், அவ்வளவுதான். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால், நான் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு ஒன்றும் பண்ண போறதில்லை, தெரிஞ்சுக்கணுங்கிறது லட்சியமாக இருந்தால் சாத்தியமும் வெறும் ஞானம்தான். சில பேர் அதை தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போறதில்லை, ஆனால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அவர்களுக்கு என்னன்னா கேவல ஞானம், அதுவே பிரயோஜனத்தை கொடுத்துரு. இதெல்லாம் சங்கரர் எதற்கு சொல்றாருன்னா, இந்த உபனிஷத் கொடுக்கிற பிரம்ம ஞானம் இதுல எந்த கேட்டகரியில வருது, இது கர்ம சாதனமா வருதா அல்லது கர்மத்தோட சேர்ந்து செய்ய அபியாசம் பண்ண வேண்டிய ஞானமா அல்லது கேவல ஞானமா அப்படின்னு சொல்லி அவர் இந்த உபனிஷத் நமக்கு கொடுக்க போற ஞானம் கர்ம அசம்பந்தி ஞானம், கேவல ஞானம். அந்த கேவல ஞானத்தை கொடுக்கிறதுக்கு ஐத்திரேய உபனிஷத் ஆரம்பம் ஆகின்றது. இப்படித்தான் அவர் ஆரம்பிக்கிறார். அப்ப எப்படிப்பட்ட ஞானத்தை இந்த உபனிஷத் கொடுக்குதான்? இது நான் சான்ஸ்கிரிட் கேவல ஞானம், தமிழ் கேவல ஞானம் அல்ல. கேவலமான ஞானத்தை கொடுக்கறதுக்கு இந்த உபனிஷத் ஆரம்பிக்குதுன்னா என்ன அர்த்தம்? பியோர் நாலேஜ், ஜஸ்ட் நாலேஜ். அது இது ஞானத்தினுடைய மகிமையை சங்கரர் இவ்வளவு அழகா சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஞானத்தை நீங்க அடைஞ்சாவே போதும், ஞானத்தினுடைய பலனும் கைக்கு வந்துடும். ஞானத்தை அடைகிறது தான் லட்சியம். ஞானத்தை அடைவதும்
பிரம்மத்தை அடைவதும் ஒன்றுதான். அப்ப இவர் ஃபர்ஸ்ட் இவரோட இன்ட்ரோடக்ஷன்ல எஸ்டாப்ளிஷ் பண்றது பிரம்ம ஞானம் கர்ம அசம்பந்தி. கர்ம அசம்பந்தி அப்படின்னா, அசம்பந்தினா இந்த இடத்துல இண்டிபெண்டன்ட், சம்பந்தம் இல்லை. கர்ம அசம்பந்தினா கர்மத்தோட இதற்கு ரிலேஷன்ஷிப் கிடையாது, இதற்கு சம்பந்தம் இல்லை. எதற்கு சம்பந்தம் இல்லைன்னா, ஞானம் தன்னுடைய பலனை கொடுப்பதற்கு இது கர்மத்தினுடைய துணையை நாட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் பாயிண்ட். கர்ம அசம்பந்தினா கர்மத்தோடு சேர்ந்துதான் இந்த ஞானம் அதனோட பலனை கொடுக்கணுங்கிற நியதி இல்லை. இந்த ஞானம் சுதந்திரமாகவே சுயமாகவே பலனை கொடுக்கும். எனக்கு ஞானம் வந்து பலன் வரல அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, எனக்கு பிரம்ம ஞானம் இருக்கு ஆனா பலன் வரல அப்படின்னு சொன்னா, ஞானம் வரலைன்னு அர்த்தம். அதுக்கு பேர் ஞானம் அல்ல. சங்கர சொல்ற, உனக்கு ஞானம்னு வந்தா, இவன் ஒருத்தன் சொல்றான் 10வது மனிதன் யாருன்னு தெரிஞ்சிட்டேன் ஆனா அவனை நான் அடையலை அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்குவோமே, அப்ப இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கலின்னு அர்த்தம். அப்படி இங்க ஞானம் சுதந்திரமான பலனை கொடுக்கும். இதற்கு கர்மகாண்டத்தில் இருக்கிற ஞானத்திற்கும் ஞானகாண்டத்தில் உபனிஷத்தில் இருக்கிற ஞானத்திற்கும் இவ்வளவு ஒரு பெரிய வேற்றுமை உள்ளது. இதுதான் இந்த ஞானத்தில் உள்ள வேற்றுமை. கர்மகாண்டத்தில் இருக்கிற ஞானம் அதனுடைய பலனை கொடுக்கணும் அப்படின்னா வெறும் அறிவு மட்டும் நமக்கு கொடுத்துராது, அது கர்மத்தின் மூலமா பலனை கொடுக்கும். பிறகு அந்த கர்மகாண்டத்தினுடைய இனியொரு அம்சம் வந்து உபாசனா காண்டம். அந்த உபாசனா அது பலனை கொடுக்கணும்னாலும் கூட அந்த ஞான ஆவிருத்தி செய்யணும். பலர் வந்து வேதாந்தத்திற்குள்ள வந்தும் அகம் பிரம்மாஸ்மி பிரஜானம் பிரம்மங்கிற ஆவிருத்தி பண்ணாதான் பலன்னு நினைப்பார்கள். அது தவறு. அதை சுட்டி காட்டுவதற்காக இங்க ஆத்ம ஞானமே அல்லது பிரம்ம ஞானமே நமக்கு பலனை கொடுக்கும். இப்ப பிரம்ம ஞானம் அகர்ம சம்பந்தி அல்லது அகர்ம சம்பந்தின்னு சொல்லலாம், இல்ல கர்ம அசம்பந்தி, கர்மத்துடன் சேராதது. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றார். இதை வந்து கேள்வி பதில எஸ்டாப்ளிஷ் பண்றார். நம்ம ஒரு உதாரணத்துக்கு சில கேள்வி பதில பார்ப்போம். நமக்கு கருத்து இதுதான். இதைத்தான் சங்கரர் வந்து நிலைநாட்டுறார். இந்த உபனிஷத்துல அல்லது எந்த உபனிஷத்தை எடுத்துட்டாலும் உபனிஷத்திலிருந்து கிடைக்கிற ஞானம் அந்த ஞானமே பலனை கொடுக்க கூடிய தன்மை உடையது. அகர்ம சம்பந்தி, இதை இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றார். அடுத்தது என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றார் அப்படின்னா அகர்மி சம்பந்தின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றார். அது அடுத்த டாபிக். இது வந்து அகர்ம. அகர்மி அப்படின்னா பூர்வபக்ஷி கடைசியில வந்து ஒத்துக்குவான், சரி இருந்துட்டு போகட்டும், எல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு என்ன சொல்ல போறான், சரி அகர்ம சம்பந்தியா இருக்கட்டும். ஆனா இந்த ஞானத்தை தேடி வர்றவங்க வந்து கர்மகாண்டி தான் இந்த ஞானத்திற்கு அதிகாரி, தனி அதிகாரி வேண்டாம், கர்மி தான், யாகமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவன் தான் இந்த ஞானத்தை அடையணும்னு சொல்லும் பொழுது அவர் அகர்மி சம்பந்தின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண போறார். அங்கதான் சந்நியாசத்தை பற்றி பேச போறார். அது இரண்டாவது டாபிக். அப்ப சங்கரருடைய இன்ட்ரோடக்ஷன்ல 2 தலைப்பு. ஒரு தலைப்பு வந்து கர்மத்துடன் சம்பந்தப்படாதது பிரம்ம ஞானம். இரண்டாவது தலைப்பு கர்மியுடனும் சம்பந்தப்படாதது இந்த ஞானம். கர்மினா கர்மகாண்டத்தில் இருக்கிறவன் தான் ஞானகாண்டத்திலும் இருக்கணும்னு பூர்வபக்ஷி சொல்லும் பொழுது அதிகாரி வேறு, அவன் வேறு இவன் வேறுன்னு சொல்லுவார். அதை நம்ம பிறகு பார்ப்போம். இப்ப வந்து இந்த முதல் கருத்தை சங்கரர் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றார் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா பார்ப்போம். எப்படின்னா இது கேள்வி பதிலா வரும். ஒரே ஒரு பூர்வபக்ஷத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். பூர்வபக்ஷி என்ன சொல்றான், வேதத்தினுடைய கர்மகாண்டத்துல விதவிதமான கர்மங்கள் பேசப்பட்டுச்சு, தேவதையை அடைவதற்கு விதவிதமான தியானங்களும் பேசப்பட்டுச்சு. அந்த உபாசனைய முடிச்ச உடனே இந்த உபனிஷத் துவங்குவதனால் இந்த உபனிஷத்துல கிடைக்கிற ஞானமும்
கர்ம சம்பந்தி தான், கர்மத்தோடு சேர்ந்து தான் இருக்கணும், அப்பொழுதுதான் பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது பூர்வபக்ஷியினுடைய முதல் கருத்து. அதாவது அவன் என்ன சொல்றான், ஞானம் கர்ம சம்பந்தி, உபாசனா பிரகரண அனந்தரம், உபாசனையை தொடர்ந்து வருவதனால் அப்படின்னு சொல்றான். இந்த ஞானம் கேவல ஞானம் அல்ல, உபனிஷத்துல கொடுக்கிற ஞானம் பலனை கொடுக்கணும்னா ஒன்னா அந்த ஞானம் ஆவருத்தி பண்ணணும், இல்லை ஏதாவது கர்மம் பண்ணித்தான் பலனை அடையணும். காரணம் என்ன, உபாசனையை தொடர்ந்து வந்ததனால், அதை தொடர்ந்து உபனிஷத் வந்ததனால், அதுல ஒரு தொடர்ச்சி இருக்கிறதுனாலேன்னு சொல்றான். அதுக்கு சங்கரர் சொல்றார், உபாசனைக்கு அப்புறம் தியானத்திற்கு பிறகு உபனிஷத்து துவங்கி இருக்கு, நீ தியானத்துக்கு அப்புறம் அதாவது உபாசனைக்கு பிறகு உபனிஷத்து வர்றதுனால உபனிஷத் ஞானமும் கர்மத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்ற. அப்படின்னா அவன் என்ன சொல்றான், வெறும் ஞான பிரயோஜனத்தை கொடுக்காது, ஞானத்துக்கு அப்புறம் தியானம் பண்ணணும் அல்லது யாகம் பண்ணாதான் பலன் அப்படின்னு சொல்றான். அவன் சொல்ற காரணம் என்னன்னா, உபாசனைக்கு அப்புறம் உபனிஷத்து வருதுன்னு சொல்லி. சங்கரர் சொல்றார் அதே காரணத்தை சொல்றார். உபாசனைக்கு பிறகு வருவதனால் சில சமயம் அவர்கள் என்ன காரணம் சொல்லுவாங்களோ அதே காரணத்தை சொல்லி நம்ம வேண்டாம் போம். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், இது நெய்யினால செய்யப்பட்டது சாப்பிடுங்கன்னா இவர் சொல்ற காரணம் நெய்யினால் செய்யப்பட்டதனால் வேண்டாம். அப்படி ஒரே ஹேது, ரெண்டு டிஃபரெண்ட் லட்சியம். அவன் என்ன சொல்றான், தியானத்தை தொடர்ந்து வந்ததனாலங்கிறான். சங்கரர் நீங்க கேட்கிறார், தியானத்தை தொடர்ந்து புதிய தலைப்பில் உபனிஷத் வர்றதுனால, இது வேற டாபிக் வேற தலைப்பு இருக்கிறதுனால அதனுடைய சப்ஜெக்ட் மேட்டர் வேற, இதனுடைய ஞானத்தின் தன்மை வேறன்னு சொல்றார். பிறகு சங்கரர் சொல்றார், அது வேற இல்லை அப்படின்னா உபனிஷத்துங்கிற பேரே அவசியம் இல்லையே, புதிய தலைப்புல ஆரம்பிக்க வேண்டியதில்லையே, பழைய தலைப்புக்குள்ளேயே அது இருக்கலாமே. எதுக்கு செப்பரேட்டா உபனிஷத்துன்னு ஒரு தலைப்பை கொடுத்து ஐத்திரேய ஆரண்யம்னு சொல்லி ஐத்திரேய தியானம்னே சொல்லி அதற்குள்ளேயே சேர்த்திருக்கலாமே. அது எதற்கு உபனிஷத்துன்னு செப்பரேட்டா பிரிச்சிருக்கணும்? அது பிரிக்கிறதுலிருந்தே ஞானத்தினுடைய தன்மையில வேற்றுமை இருக்கிறதுனால தானே பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சங்கரர் கேட்கிறார். அதுக்கு அவன் என்ன பதில் சொல்றான், அப்படி சொல்லி சங்கரர் ஒரு தோஷத்தை சொல்றார். நீ கர்மகாண்டத்துல சொன்னதே உபனிஷத்துலயும் சொல்லி இருக்குன்னு சொன்னா புனருக்திங்கிற தோஷம் வருது. அதுக்கப்புறம் சாஸ்திர விபாகம் பண்றது தோஷம். நம்ம அனாவசியமா ஒரு பேராகிராஃபை பிரிக்க கூடாது. நம்ம கட்டுரை எழுதும் பொழுதோ ஒரு பேராகிராஃபை எப்ப பிரிக்கணும்னா தலைப்பு விஷயம் மாறினா தான் பிரிக்கணும். இல்லை அப்படின்னா சும்மா பிரிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதுல ஃப்ளோ போயிடும். இப்ப தலைப்பு மாறினா தான் நம்ம பிரிக்கணும். இங்க தலைப்பு மாறி இருக்கு, அதனால உபனிஷத்துன்னு பிரிஞ்சிருக்கேன்னு சொன்னா அதற்கு அவன் என்ன பதில் சொல்றான், இது ஒரு வேலிட் பாயிண்ட், அதை அவனால ரெஃப்யூட் பண்ண முடியல. அவன் என்ன அதுக்கு பதில் சொல்றான், கர்மகாண்டத்திலையும் தியானத்திலையும் ஆத்மாவுக்கு எத்தனையோ தன்மைகள் சொல்லப்பட்டுச்சு, உபனிஷத்துன்னு பிரிச்சு இந்த ஆத்மாவுக்கு சில புதிய தன்மைகளை சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆத்மா சிருஷ்டி ஸ்திதி லய காரணம், ஈஸ்வரன் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம்னு சொல்லி ஆத்மாவுக்கு புதிய தர்மத்தை போதிக்கிறதுக்காக புதிய டாபிக் அப்படின்னு அவன் பதில் சொல்றான். இப்ப நம்ம இங்க கொஸ்டின் புரிஞ்சுதோ, சங்கரரோட பதில் அந்த ஞானத்தின் தன்மை வேற, இந்த ஞானத்தின் தன்மை வேற, காரணம் இது புதிய டாபிக்கா பிரிக்கப்பட்டிருக்கு, உபனிஷத்துன்னு பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவன் சொல்றான், அந்த பிரிவுக்கு காரணம் ஞானத்தினுடைய தன்மையில வேற்றுமை இல்லை, எல்லாம் ஒரே ஞானம்தான். ஒன்னா ஞானம் கர்ம சாதனை அல்லது கர்ம சமுச்சய ஞானம்தான். ஆனா பிரிஞ்சுக்கிறதற்கு காரணம் புதிய கருத்து, அதாவது புதிய குணங்கள் இந்த ஆத்மாவுக்கோ அல்லது பிரம்மத்திற்கோ ஈஸ்வரனுக்கோ கொடுப்பதற்காக அப்படின்னு அவன் சொல்றான். பிறகு இனி ஒன்னு சொல்றான், கர்ம காண்டத்துல ஆத்மாவை பேதமாகவும் பிரம்மத்தை பேதமாகவும், தியான காலத்துல அதே பிரம்மத்தை அபேதமாகவும் தியானிக்கணும் அப்படின்னு சொல்றான். தியானம் பண்ணும்போது அந்த ஈஸ்வரனை அகங்கிரக உபாசனைன்னு சொல்றது தியானிக்கணும், கர்மம் பண்ணும்போது தேவதை வேற நான் வேறன்னு பண்ணணும். இதற்காக உபனிஷத் அப்படின்னு சொல்லும் பொழுது
அப்புறம் சங்கரர் சரியான பதிலுக்கு வர்றார். முதல்ல எளிமையான பதில் சொல்லி பார்க்கிறார். டாபிக் பிரிஞ்சிருக்கே, புதிய சாப்டர் ஆரம்பிச்சாச்சு, அதனால இந்த ஞானத்தினுடைய டைப் வேறன்னு சொல்லி பார்க்கிறார். அதில் அவனுக்கு புரிஞ்சுதுன்னா வேலை முடிஞ்சது. புரியல அப்படின்னா என்ன பண்றது, கொஞ்சம் ஹையர் லாஜிக்கில் பேசி ஆகணும். அப்போ சங்கரர் சொல்ற அடுத்த கருத்து, இந்த ஆத்மா அல்லது பிரம்மம், பேசப்படுற பிரம்மத்தினுடைய தன்மையே அது கர்மத்துடன் ஒட்டாதது. காரணம் என்னன்னா, இந்த பிரம்மன் நிர்குண ஸ்வரூபம். கர்மகாண்டத்துல பேசப்பட்டது சகுண ஸ்வரூபம், அதனால அது கர்மத்தோட சேர்ந்திருக்கும். இது அகர்ம சம்பந்தி. இந்த பிரம்மனே கர்மத்தோடு சம்பந்தப்படாமல் நிர்குணமாக இருப்பதனால் இந்த பிரம்மன் புதிய விஷயம். இப்ப நம்ம ஆராய்ந்து பார்த்தா இங்க சங்கரர் ஃபர்ஸ்ட் கருத்துல என்ன சொல்லி இருக்காருன்னா, ஞான காண்டம் கர்ம காண்டத்துல சொல்லாத புதிய விஷயத்தை சொல்லி இருக்கு. அந்த புதிய விஷயத்தை பற்றிய ஞானமே பலனை கொடுக்கும். கர்மகாண்டத்திலையும் புதிய விஷயம் இருக்கு, அந்த புதிய விஷயம் நேரடியா பலனை கொடுக்காது. இதுதான் முதல்ல அவர் சொன்னது. பிறகு இதை எப்படியாவது பூர்வபக்ஷி ஒத்துக்குவான். சரி, அதை நான் ஒத்துக்கிறேன், இது கேவல ஞானம்னு ஒத்துக்கிறேன். ஆனால் அதிகாரி யார் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இதை நான் வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிறான். சரி, இந்த ஞானம் உடனடியா பலனை கொடுக்கும், இது கர்மத்தினுடைய சகாயம் இல்லாம பலனை கொடுக்கறதா ஒத்துக்கிறேன். ஆனால் யார் அதிகாரி? இதற்குத்தான் இனி அடுத்த தலைப்பு சங்கரர் வைராகியத்தை உடையவன். அங்க 2 விதமான சந்நியாசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி, இந்த வைராகியம் யாருக்கு வருதோ அவர்கள் தான் இந்த ஞானத்திற்கு தகுதி. அது இவருடைய முகவரையினுடைய அடுத்த கருத்து. அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.